Hello friends, welcome to Erode Ammachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரட் பாதாம் ஹல்வா எப்படி பண்ணலாம்ங்கறத பாப்போங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் 1/2 லிட்டர் பாலை நல்ல ஒரு 1/4 லிட்டர் வர அளவுக்கு நல்லா காய்ச்சிட்டேன். நான் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். பாலை நல்லா திக்கா காய்ச்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா? அதுல என்ன பண்ணுவோம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு இது பாருங்க, சும்மா கொஞ்சமா எடுத்து குங்குமப்பூ எடுத்து போட்டு வச்சிரலாங்க. இப்போ அந்த கலர்லாம் அந்த பாலுக்குள்ள இறங்கிரும். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதுலயே என்ன பண்ணுவோம், நம்ம அந்த முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா பொரிஞ்சிருச்சு. கேரட் இருக்கு இல்லைங்களா, நெய்யிலேயே போட்டு நல்ல நெய்யிலேயே வறுத்துட்டோம்னா இந்த கேரட்டில் உள்ள பச்சை ஸ்மெல் போயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வறுத்துறது. இந்த பாலை இதில் ஊற்றிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாங்க. மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 2 விசில் வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ நான் 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக இல்லாமல் ரொம்ப நல்லா வந்துருக்கு. பாருங்கள், ஒரு 200 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த பாதாம் திருவி வச்சதையும் போட்டுருவோம். இப்போ அப்புறம் பாருங்கள், இந்த ஏலக்காய் தூள் பண்ணியிருக்காங்களா, அதையும் போட்டுருவோம். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை கொஞ்சம் திருவி விட்டுக்கலாம். இப்போ அந்த முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கோங்க, அதையும் நல்லா போட்டுடலாம். நம்ம பாதாமையும் இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து போடலாம். வறுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்க, பசங்கள்லாம் ஒழுங்காக சாப்பிடாது, எடுத்து வச்சிரும். அதுக்காக தான் நான் துருவி போடுறதுங்க. அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வந்துடும். அப்போ தான் கரெக்டான பதம். பாருங்கள், இதில் இருக்க நெய்யெல்லாம் இப்போ கசிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நல்லா ஷைனிங்காக ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா? நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டுவோங்க. பாருங்கள், சுவையான கேரட் பாதாம் ஹல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை சாப்பிட்றதுக்கும் அப்படியே நைஸாக அப்படியே வாயில் போட்டோன்னா கரைஞ்சிட்டு போயிருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்கள்லாம் இதை நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சுட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.